அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய படைப்பாற்றலை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு படைப்பினங்களில் பறவையினங்களை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். இன்று காகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹுடைய படைப்பிலே காகம் கருத்த நிறத்திலே கருப்பாக இருப்பதின் காரணமாக இந்த காகத்திற்கு அரபி மொழியிலே குராப் என்பதாக சொல்லப்படும். குராப் என்று சொன்னாலே கருப்பு என்பதாக அர்த்தம். கருப்பு நிறத்தில் இருப்பதனால் இதற்கு குராப் என்றே அரபியிலே அழைக்கப்படுகிறது. தமிழிலே காகம் காக்கா அப்படின்னு சொல்கிறோம். ஏனென்று சொன்னால் கா கா என்பதாக அது ஒலி எழுப்புவதால் அதற்கு காகம் காக்கா என்பதாகவே அதற்கு பெயர் சொல்லப்படுகிறது. பொதுவாக இந்த காக்கை இனங்கள் 15 to 20 ஆண்டுகள் வரைக்கும் இந்த உலகத்தில் உயிர் வாழக்கூடியதாக இருக்கிறது. ஆண் காகங்கள் 5 வயதிலும் பெண் காகங்கள் 3 வயதிலும் பருவமடைகின்றதாக இருக்கின்றது. குறிப்பாக தமிழர்களிடத்திலே மிகவும் நெருக்கமான ஒரு பறவையாக இந்த காகம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காகத்திற்கென்று சில நல்ல குணங்களும் உண்டு, தீய குணங்களும் உண்டு. நல்ல குணங்கள் என்ன என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவதாக காகங்கள் தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் ஆபத்து சம்பந்தமான தகவல்களை உடனே என்ன செய்யும், தெரிவிக்கும். ஒரு ஆபத்து வந்திருக்கு, ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா ஒரு காகம் தெரிந்து கொண்டால் அது சப்தமிட்டு என்ன செஞ்சிடும், தன்னுடைய குடும்பத்தார்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் அழைச்சி அதை பற்றி உள்ள எச்சரிக்கை செஞ்சிடும். உதாரணமாக ஒரு காக்கா இறந்துருச்சு அப்படின்னா அந்த செய்தி என்ன செய்யுது, ஒரு காக்கா கத்தி எல்லாத்தையும் என்ன செய்யுது, கூட்டிடுது. அதே மாதிரி காக்காவுக்கு இருக்கின்ற ஒரு நல்ல குணம் அப்படின்னா கூடி வாழக்கூடிய ஒரு தன்மை. எந்த ஒரு விஷயத்திலும் உதாரணமாக இப்போ பார்த்தோமா இல்லை, ஒரு ஆபத்து நேரத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டுருது. அந்த மாதிரி எந்த சமயத்திலும் ஒருங்கிணைந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பிராணியாக, ஒரு பறவையாக இந்த காகம் இருக்கு. தனியாக வாழாது. ஏற்கனவே நம்ம சொன்னோம், மரங்கொத்தி பறவை அது தனியாக வாழும். அந்த மாதிரி இல்லாமல் இது கூடி வாழுகின்ற ஒரு சிறப்பு பெற்ற ஒரு பறவையாக இருக்கு. அதே மாதிரி மூன்றாவதாக, தான் எது சாப்பிட்டாலும் தான் மட்டும் சாப்பிடாது. அதை தன்னுடைய சகாக்களுக்கும் தன்னுடைய குடும்ப உறவினர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் அது பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு பிராணியாக பறவையாக இருக்கு. நான்காவதாக, அது காலையிலேயே அதிகாலையிலேயே எழுந்துவிடும். பகலில் தூங்கக்கூடிய ஒரு பிராணியாக இருக்காது, காலையிலே என்ன செஞ்சிடும், எழுந்துடும். அஞ்சாவதாக, அது தன்னுடைய காகத்திடத்திலே வீடு கூடுகிற பொழுது யாரும் பார்க்காத இடத்துல மறைவாக வீடு கூடக்கூடியதாக அது இருக்கும். ஆறாவதாக, அது எப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த ஒரு பொருளை போட்டாலும் அதை பொருந்தி கொண்டு சாப்பிடக்கூடியதாக அது இருக்கும். இப்படி மோந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சாப்பிட்றது, பிடிக்கலன்னா போயிடுறது. இந்த நாய்கிட்ட கூட அந்த தன்மை இருக்கும். ஆனால் காகம் எப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த பொருளை போட்டாலும் என்ன செஞ்சிருமா, தாராளமாக அது பொருந்தி கொண்டு அதை சாப்பிட்டு போடும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு. ஏழாவதாக, அது மற்ற எல்லா விஷயத்தையும் சாப்பிடும். எலி போன்ற மற்றவைகளும் சாப்பிட்டாலும் தன் இனத்தை என்ன செய்யாது, சாப்பிடாது. ஒரு காக்காவே இறந்து கிடக்குது, செத்துருச்சு அப்படின்னா அதை போய் என்ன செய்யாது, சாப்பிடாது. ஆனால் மற்ற ஜீவராசிகள், எலி பாம்பு எது இருந்தாலும் என்ன செய்யும், அதை கொத்தி சாப்பிடும். ஆனால் தன்னுடைய இனத்தை மட்டும் அதை சாப்பிடாது. அதே மாதிரி எட்டாவதாக, உலகத்திலேயே மிகவும் பரிசுத்தமான சுத்தமான ஒரு பிராணி அப்படின்னா காக்கா இனங்களை சொல்லலாம் என்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. அது கருத்த நிறத்தில் அது இருந்தாலும் அது எப்பொழுதும் எப்படி இருக்குமா, சுத்தமாக இருக்கும். அதாவது சாயந்தர நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஏதாவது குளமோ கொட்டையோ ஆறுலையோ ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் போய் அது குளிச்சுட்டு தான் தன்னுடைய கூட்டுக்கே போகுமா. தினமும் குளிக்காம காகம் என்ன செய்யாதான், தன்னுடைய கூட்டுக்கு போகாதான். அந்த அளவிற்கு ஒரு பரிசுத்தமான சுத்தத்தை பேணுகிற ஒரு பறவையாக காகம் இருக்கிறது. அதே மாதிரி ஒழுக்க விஷயங்களிலும் ஒழுக்க நெறிகளில் மிகவும் சிறந்த ஒரு பறவையாக இந்த காகம் இருக்கிறது. அதாவது தான் வீடு கூடுகிற பொழுது வீடு கூடுகின்ற விஷயத்தில் தன்னுடைய ஜோடி இடத்தில் மட்டும்தான் அது என்ன செய்யும், வீடு கூடும். வேற மற்ற ஜோடி இடத்துல போய் என்ன செய்யாது, தவறாக நடந்து கொள்ளாது. அந்த அளவிற்கு ஒரு ஒழுக்க நெறியுடன் வாழுகின்ற ஒரு பறவையாக இந்த காகம் இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக இந்த காகம் இருக்கிறது
நாய்களை விட அதிக ஞாபக சக்தி கொண்ட ஒரு பறவையாக இருக்கும். உதாரணமாக நம்ம ஒரு தடவை ஒரு காக்காவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு தீனி ஏதாவது சாப்பிட போட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய முகத்தை என்ன செய்யும், நல்ல முறையில் தெரிந்து கொள்ளும். அது காலத்துக்கு என்ன செய்யும், ஞாபகம் வச்சுருக்கோம். நாய் எப்படி ஞாபகம் வச்சுருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு தடவை சாப்பாடு போட்டால் அது காலத்துக்கும் வாலாட்டிக்கிட்டே என்ன செய்யும், நம்மளை அடையாளம் தெரிந்து கொள்ளும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த நாயை விட அதிக புத்தி கூர்மை உடையதாகவும் அதிக ஞாபக சக்தி உடையதாகவும் இந்த காகம் இருக்குது என்பதாக சில அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. இது மாதிரி நாய்களிடத்துல சில நல்ல தன்மைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சில தகவல்கள் இருக்கிறது. சில கெட்ட தன்மைகளும் இந்த காகத்தில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் தெரிந்து கொள்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.